லக்ஷ்மி. சொல்லுங்க மாமா. என்னம்மா ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருந்தியோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, வேலைலாம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 4 பாத்திரம் இருக்குது, அது மட்டும் தான் கழுவணும். சொல்லுங்க மாமா. நாளைக்கு நான்வெஜ் எடுக்கணும்லம்மா, என்னென்ன எடுத்துட்டு வர்றது? கம்முன்னு மட்டனும் சிக்கனும் மட்டும் எடுத்தா போதுமா? ஆமாம், எப்பயுமே அந்த கோழிக்கறி சாப்பிட்டுட்டே தானே இருக்காளுங்க. அது சொன்னால் கூட கேட்குறதில்ல. அந்த பிராய்லர் கோழியில் அந்த சில்லி ஃப்ரையா அது எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுக்க சொல்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்காளுங்க. நாளைக்கு கம்முன்னு மீன் வாங்கி மீன் பொரிச்சிக்கலாமா மாமா? மட்டன் வாங்கிக்கலாம் 1 கிலோ போதும் தானே? இல்லம்மா, பிள்ளைங்க வந்து கோழிக்கறி திங்கிற அளவு ஆட்டுக்கறி திங்க மாட்டாளுங்களே, அதனால தான் பார்க்குறேன். அப்படி சொல்கிறீங்களா? சரி, அப்போனா வந்து இந்த பிராய்லர் கோழிலாம் வேணாமாம்மா. நாட்டுக்கோழியாக வாங்கிட்டு வாங்க. அதில் வேணா ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வாங்க. மட்டன் வந்து ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க போதும். அப்புறம் மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க மாமா, ஒரு 1 கிலோவாச்சும். எண்ணெயிலையாச்சும் போட்டு கொடுப்போம், அதையாச்சும் திங்கிற ஆளுங்களா பார்க்கலாம். குழம்பு வச்சா அந்த மீனை ஒன்று கூட சாப்பிட மாட்டேன்றாளுங்க. மீனுலலாம் எவ்வளோ சத்து இருக்குது மாமா. இந்த தோசை கல்லில் வேணால் போட்டு பெரட்டி கொடுக்குறேன், வாங்கிட்டு வரீங்களா? அப்போ சரிம்மா. ஏன் இப்போவே கேட்குறேன்னா, காலையில் எப்படியும் நான் ஒரு 5 மணிக்கே கிளம்பிடுறேன் போய் வாங்கிட்டு வரத்துக்கு. ஏன்னா நாளைக்கெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் பார்த்தியா, அதனால தான். சரி, அப்போ மீனும் 1 கிலோ வாங்கிக்கிறேன், மட்டன் 1 கிலோ, நாட்டுக்கோழி மட்டும் ஒரு 2 கிலோ வாங்கிக்கிறேன், போதுமா? சரி மாமா. என்ன மாமா செய்கிறது? பிரியாணி பண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்புறம் மீன் பொரிச்சிக்கலாம், போதும் தானே? வேறு ஏதாச்சும் செய்யணுமா? இல்லைம்மா, அதே போதும். முட்டை இருக்குல்ல, முட்டை அவிச்சு வச்சிரு. அப்புறம் வெள்ளை சாப்பாடு வச்சு கொஞ்சமாக ரசம் வச்சிரு, கொஞ்சம் ஜீரணத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். காலையில் என்ன செய்ய போகிற? காலையில் பூரி எது சுட்டுறீங்களா? ஆமாம் மாமா, வசந்தியும் அதே தான் சொன்னா. அவளும் ரொம்ப நாள் ஆச்சுக்கா பூரி, நாளைக்கு காலையில் பூரி செய்யலான்னு தான் சொல்லியிருக்கிறா. அதனால் எப்படி இருந்தாலும் பூரி தான் செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு வைக்கிறோம்ல மாமா, அதிலே சாப்பிட்டுக்கலாம். சரிம்மா. நான் அப்புறம் சந்தோஷையும் கயலையும் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன் மாமா சாப்பிட்றதுக்கு. பரவாயில்ல தானே? நீயும் கூப்பிட்டியா? நானும் சந்தோஷ் தம்பி வெளியே போகிறப்ப கூப்பிட்டு சொல்லிதாம்மா அனுப்புனேன். 2 பேரையும் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்க வரதுல என்ன இருக்குது, வரட்டும் விடு. சரி மாமா, நீங்கள் போய் படுங்க. ஒரு 4 பாத்திரம் இருக்குது, கழுவிட்டு நான் வந்து படுக்கிறேன். சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். ரொம்ப நேரம் அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்காத, வந்து கொஞ்ச நேரம் படு. எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டுலேயே இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே. வா, வந்து படு சீக்கிரமா. வரேன் மாமா, நான் வரேன், நீங்கள் போங்க. சொல்றது எதையும் கேட்க மாட்டா, வேலை பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் நைட்டு வந்து காலை வலிக்குது கையை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருப்பா. இவளை என்ன பண்ணுறதோ. அக்கா, எல்லா பூரியும் சுட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன், போய் பரிமாறலாமாக்கா? நீங்கள் என்ன இங்கே குழம்பு ரெடி பண்ணிட்டீங்களா? நல்ல வேலை வசந்தி, நீ வந்து பூரி சுடுறதுக்கு வெளியே போய் சுட்டுட்டு வந்துட்ட. இப்போ தான் பாரு, குழம்பு மீனெல்லாம் இப்போ தான் பொரிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே டைம் இங்கே பண்ணணுன்னா முடிஞ்சிருக்காதுமா. பரவாயில்ல. ஆமாக்கா, அது மட்டும் இல்லாமல் பூரியை உள்ளே சுட்டுட்டு இருந்தோம்னு வைங்களேன், அந்த எண்ணெய் வாடை உள்ளே அடிச்சிட்டே இருக்குல்லக்கா, அதே வெளியே காத்தாட சுத்தா சரியாக போயிடும். அதனால தான் நான் வாங்கிட்டு போனேன். சரி வாங்கக்கா, எல்லாருக்கும் போட்டு கொடுப்போம், சாப்பிட்டோம், எல்லாம் பசியாக இருப்பாங்க. வசந்தி, பிரியாணியை மட்டும் மத்தியானம் சூடாக செஞ்சுக்கலாமாம்மா? ஆமாக்கா, வெளியவே அடுப்பு இருக்குல்ல, நம்ம தம் போட்டு பண்ணிக்கலாம் வாங்க. இப்போதைக்கு இப்போ எல்லாரும் காலையில் சாப்பாடை சாப்பிடுவோம் வாங்கக்கா, எனக்குமே பசிக்குது. சரிம்மா. ஏன் எல்லாரும் அப்படியே வச்சிட்ருக்கீங்க, சாப்பிடுங்க. நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்கம்மா. எல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டீங்கல்ல, யார் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க. சரிங்க மாமா. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஸ்டார்ஸ் பார்க்குற ஒரு சுகமே சுகம்தான். எவ்வளோ அழகாக இருக்குது வானம் பார்க்குறதுக்கே. இதுக்காகவே டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு போகணும். இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில், தொட்டு பார்க்குற தூரத்தில், தொட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும்ல. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். என்னதான் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சாலும் சின்னதாக இது ஒரு ஆசை, அவ்வளோதான். ஹலோ. சொல்லுங்க. என்ன மேடம், நான் வந்தது கூட தெரியாம அவ்வளோ ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா அதனால தான் நீங்கள் வந்ததையே நான் கவனிக்கல. ஓ அப்படியா? ஸ்டார்ஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? அட, ஸ்டார்ஸ் பிடிக்காம யார் இருப்பாங்க? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தான். அப்புறம் என்ன மட்டும் கேட்குறீங்க? சரி சரி, அதெல்லாம் விடு. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணுன்றதுக்காக தான் வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் டே. அதுக்காக நானும் சந்தோஷம் தூத்துக்குடி வரும் போகிறோம். நீ வரியா?
ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு நான் எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு அங்கே யாரையுமே தெரியாதுல்ல. நான் உங்கள் கூட வந்து என்ன பண்ண போகிறேன்? நீங்களும் சந்தோஷ் அண்ணாவும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் போக போகிறீங்க. நான் எதுக்கு வரணும்? நான்லாம் ஒன்றும் வரல. ஃப்ரெண்ட்ஸ்னா என்னடி, மேரேஜ் தானே போகிறோம், அவன் கூடயேவா இருக்க போகிறோம். சும்மா மேரேஜுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வர்றது தான். அதனால தான் கேட்குறேன். நீயும் வந்தீன்னா அப்படியே பக்கத்தில் எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓ சார், இன்னும் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை, ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் நினச்ச உடனே எங்கே வேணாலும் கூப்பிட்டா நம்ம வீட்டில் இருக்கவங்க உங்கள் கூட அனுப்பிடுவாங்களா? அதெல்லாம் முடியாது. நாம் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் கூப்பிடுங்க, நான் எங்கேனாலும் வரேன். இப்போ என்னால் வர முடியாது, சரியா? அதானே பார்த்தேன், நீயாவது நான் கேட்ட உடனே வரேன்னு ஒத்துக்கிறதாவது. சரி வீடு, நெக்ஸ்ட் வீக் அப்போ 2 days நான் ஊருக்கு போயிட்டு வர போகிறேன். சரி, ஓகே, போயிட்டு வாங்க. அனு பக்கத்தில் வா. என்னடி இன்னைக்கு ஒரே அதிசயத்து மேலே அதிசயமாக பண்ணிட்டு இருக்க? பக்கத்தில் வான்னு சும்மா தான் சொன்னேன், உடனே வந்துட்டேன். சரி போங்க, அப்போ நான் போகிறேன். ஏய் நான் சும்மா தான்டா சொன்னேன். இவர் நம்மளை டெய்லி பக்கத்தில் வர சொல்லி கூப்பிட்றாரு, நம்ம என்றைக்கும் போகவே மாட்டோமே. சரி பாவம், இன்னைக்காச்சும் போய் பக்கத்தில் நிற்போன்னு வந்தால் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க. சரிங்க மேடம். அனு, சின்ன வயசுலேருந்து நீ எதையாச்சும் மிஸ் பண்ணியிருக்கியாடி? புரியல, மிஸ் பண்ணியிருக்கேன்னா எதை பற்றி கேட்குறீங்க? இல்லடி, சின்ன வயசுலேருந்து நமக்கு இது வேணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கியா இது வரையும்? வீட்டில் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாமல் அந்த மாதிரி கேட்குறேன். என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்குறீங்க? சும்மா தான் அனு கேட்டேன். இந்த சந்தோஷ் தான் சொல்லிகிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். சின்ன வயசுலேருந்து பிரியாக்கு இதை சாப்பிட்ணுன்னு ஆசையாண்டா, ஆனால் அவள் சாப்பிட்டதே இல்லையா, இப்போ என்னென்னா ரெகுலராக இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரிலாம் சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதான் டி, எனக்கும் உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, அதனால தான் கேட்டேன். நீ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீன்னா அந்த மாதிரி பொருளாகவே வாங்கி கொடுக்கலாம்ல, அதை தான் கேட்டேன். ஓ அப்படியா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. நான் போய் என்ன மிஸ் பண்ண போகிறேன்? நான் இங்கே மிஸ் பண்ணுற அளவா இருந்தேன் சொல்லுங்கள். எனக்கு நான் வேணுங்கிறத நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாருமே செஞ்சு கொடுத்துருவாங்கல்ல. நானும் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் பண்ணதில்லைங்க. என்ன இவ நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றா? எதுவுமே மிஸ் பண்ணலன்னு ஏன் போய் சொல்கிறா? அப்புறம் எதுக்கு அந்த டைரியில் அவ்வளோ எழுதி வச்சிருக்கா நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு? நம்மக்கிட்ட சொன்னால் நாம் ஏதாச்சும் நினைப்போன்னு சொல்ல மாட்டேன்றாளோ? ஓ அப்படியா, பரவாயில்லையானு, நீ எதுவுமே மிஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்கிற. பரவாயில்ல. சாரிங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நானுமே சின்ன வயசுலேருந்து சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கேன். அது இதுவரையும் நான் யார்கிட்டையும் சொன்னதும் இல்லை, வெளிக்காட்டிக்கிட்டதும் இல்லை. அது எனக்குள்ளே இருக்குது. அது எனக்குள்ளே இருக்கட்டும். எனக்கா தோணும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அனு, அனு எங்கே போயிட்டா? ரூமில் தான் இருப்பான்னு நினச்சேன். ஒருவேளை மாடியில் எது இருப்பாளோ? சரி, அங்கேயும் போய் ஒரு முறை பார்த்துட்டு வருவோம். இது என்ன டைரி மாதிரியே இருக்கே? அனுவோட டைரியோ? அனு டைரியில் எழுதுவாளா? இது நமக்கு தெரியவே தெரியாது, இதுவரையும் இவன் சொன்னதே இல்லை. திறந்து பார்ப்போமா? இல்லை எதாவது நினச்சிப்பாளோ? பார்ப்போம், அனு தானே. என்னது இது? இதில் அனு இவ்வளோ விஷயங்கள் எழுதி வச்சிருக்கா. இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காளா சின்ன வயசுலேருந்து? நம்மக்கிட்ட இதுவரையும் ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லையே. அவகிட்டே கேட்டு பார்ப்போமா? வேணாம் வேணாம். இது கம்முன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்ன அனு இவ்வளோ விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்க? என்கிட்ட இது வரையும் ஒரு வார்த்தை கூட நீ சொன்னதே இல்லையே. இதில் நீ எழுதியிருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அது கூட மறக்காமல் ஒரு டைரியில் எழுதி வச்சிருக்க. அப்போனா நீ அதை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்ப? ஏன் அனு இதுவரையும் என்கிட்ட நீ சொன்னதே இல்லை? ஏங்க, ஹலோ, என்ன ஆச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, திடீர்னு என்னமோ ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன தலைவலிக்குதா? ஒருவேளை இங்கே குளிராக இருக்குல்லங்க, அதனால் கூட தலைவலி இருக்கலாம். வாங்க நம்ம கீழே போகலாம். உங்களுக்கு தைலம் தேய்ச்சி விடட்டுமா? மேபி இருக்கலாம், நிறைய பனியாக இருக்குது பார்த்தியா. சரி வா அனு போகலாம். நீ போ, நான் வரேன். நீங்கள் தான் தலைவலி இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன போக சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் வாங்க. வரேன் வரேன். அனு, நீ மிஸ் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சாலும் கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்கணும் அனு. அதுவும் நம்ம மேரேஜ்க்கு முன்னாடியே கொடுக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறப்ப நீ சின்ன வயசுலேருந்து எதுவுமே மிஸ் பண்ணேன்னு இருக்கவே கூடாது அனு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீ எதுவுமே மிஸ் பண்ணாத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஐ லவ் யூ அனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.